Good morning, students. Have you all studied the civics lesson fully? Now this is economics lesson 2. Okay. Globalization and trade. The learning objectives to know the meaning of globalization. Globalization என்ன? Then to know the trade and traders in South India historical perspective. And also to know the evolution of growth of MNC. And also to know the trade practices of WTO and to understand the impact and challenges of globalization. இப்போ வாட் இஸ் குளோபலைசேஷன்? தமிழில் சொன்னால் உலகமயமாதல். சரியா? ட்ரேட் மொத்தத்தில் எல்லா நாடுகளுக்கும் பொதுவானாக மாற்ற வேண்டும், அந்த மாதிரி. இன்ட்ரொடக்ஷன். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன் அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் தாராளமயமாதல், ப்ரைவேட்டேஷன்னா தனியார் மயமாதல், குளோபலைசேஷன்னா உலகமயமாதல். சரியா? அப்போ எல்பிஜி, liberalization, privatization and also globalization have become much talked of subjects among politicians, economics and also businessmen in modern world. These three are supporting pillars of new economic policy. அந்த மூணுமே என்னது? Supporting pillars of new economic policy. Then what is globalization? Globalization is a process of integrating various economics of the world without creating any barrier. Barrierனா எந்த தடையும் இல்லாமல். In the free flow of goods and services. குட்ஸு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் மாறதுக்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது. அங்கே டேக்ஸ் கட்டணும், இங்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது. எக்கனாமி, கேபிட்டல் அண்ட் ஈவன் லேபர் ஆர் ஹியூமன் கேபிட்டல். Under globalization, the international markets for goods and services are integrated. எல்லாமே என்னது? ஒருங்கிணைந்ததாக காணப்படும். மொத்தத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மார்க்கெட்ஸ் ஒருங்கிணைந்ததாக காணப்படும். எல்லாத்துலேயும் இங்கே என்ன விலை சொல்கிறாங்களோ அங்கேயும் அதே விலை. மொத்தத்தில் வேர்ல்டு மார்க்கெட்டே ஒருங்கிணைந்ததாக காணப்படும். சரியாம்மா? அடுத்த பிறகு ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன். The term of globalization was introduced by Professor Theodor Levitt. The historical background of globalization can be discussed on 3 stages. For history of globalization, one என்னது? Archaic globalization, next one proto globalization, third one modern globalization. அப்போ history of globalization 3 stages are there. First stage archaic globalization, second one proto globalization, third one modern globalization. அப்போ ஆர்கியாக் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்ட்ரூ குண்டர் ஃப்ராங்க் argued that the form of globalization has been in exercise since the rise of trade link between Sumer and Indus Valley civilization. அந்த பீரியடில், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், அது பிசி பீரியடில் நடந்த ஒரு ட்ரேட் லிங்க்ஸ், ஒரு எக்கனாமிக் பாலிசி, அதுதான் அது ஆர்கியாக் குளோபலைசேஷன். புரியுதாப்பா? சுமேரியன் சொல்லுவோம். அப்போ சுமர் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் அது பிசி பீரியட். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். அந்த பீரியட் நடந்த ட்ரேடை பற்றி சொல்கிறது தான் அது ஆர்கியாக் குளோபலைசேஷன். அப்போ நியர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்கியாக் குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டட் டூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். அதாவது முன்னாள் பீரியடில், அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாள் பீரியடில் நடந்ததான் நம்ம நினச்சோம் ஆர்கியாக் குளோபலைசேஷன் சொல்லுவோம். சரியாம்மா? அடுத்தது புரோட்டோ குளோபலைசேஷன். The next phase is known as proto globalization. It was characterized by the rise of maritime European empires. எப்போ யூரோப்பியன் எம்பர்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்தாங்களோ அப்போ தொடங்குது புரோட்டோ குளோபலைசேஷன். அது டூரிங் த பீரியட் ஆஃப் 16th and 17th century. 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஏன் அப்போ நமக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் இன் தேர் 1600, 16ஆம் நூற்றாண்டு. ஏன் அந்த பீரியட் நடந்ததும் புரோட்டோ குளோபலைசேஷன். இல்லையாம்மா? அப்போ அந்த பீரியடில் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, தென் ஸ்பானிஷ் எம்பையர் அண்ட் ஆல்சோ டச், தென் பிரிட்டிஷ் எம்பையர். எல்லாரும் ஒன் பை ஒன் கேம் டு இந்தியா ஒன்லி ஃபார் த ட்ரேடிங் பர்பஸ். அதுக்கு பேர் தான் புரோட்டோ குளோபலைசேஷன். புரியுதாப்பா? In 17th century globalization became private business. அதுக்கப்புறம் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆச்சு. முதல்ல பீப்புள் வந்தாங்க, இந்தியா கூட ட்ரேட் பண்ணாங்க, போனாங்க. In 17th century ஆகும் அது ப்ரைவேட் பிஸ்னஸாக மாறிடுச்சு. சரியா? தென் மாடர்ன் குளோபலைசேஷன்.
modern globalization. In the 19th century witnessed the advent of globalization approaching the modern form between globalization in the 19th and in the 20th century. There are two main points. One is global trade in the centuries as well as the capital investment and the economy, and another one is global trade in 20th century. அப்போ ரெண்டு பாயிண்ட் அதில் ஒன்லி குளோபல் ட்ரேட் பிட்வீன் இன் ஹிஸ் செஞ்சுரிஸ் அஸ் வெல் அஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல்னா முதல் முடக்கிறது ஏமா. அப்புறம் குளோபல் ட்ரேடு செகண்ட் ஒன் குளோபல் ட்ரேட் மாடர்னில் நடக்கக்கூடியது ஏமா. அடுத்தது நமக்கு வந்து என்ன இருக்குது, trade and traders in South India historical perspective. Southern Indian trade guilds were formed by merchants in order to organize and expand their trading activities. Southernல வந்து என்ன செய்தாங்க, merchants வியாபாரிகள் in order to organize தங்களுடைய ட்ரேடை வந்து வளர்ப்பதற்காக and also expand the trading activities வளர்க்கறதுக்காக நிறைய வழிமுறைகளை கண்டுபிடித்தார்கள். அப்படி என்ன வழிமுறை கண்டுபிடிச்சாங்க, ட்ரேட் கில்ட்ஸ் பிகம்ஸ் சேனல்ஸ் த்ரூ விச் இந்தியன் கல்ச்சர் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு அதர் லேண்ட்ஸ். அதுக்காக வழியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ட்ரேட் நடக்கணும், வாணிபம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கணும்னா அதுக்கு வழி வேணும் இல்லையா. ஸோ முதல்ல ட்ரேட் ரூட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சவுத் இந்தியா ட்ரேட் வாஸ் டாமினேட்டட் பை சோலாஸ். முதல்ல அது நடத்துனது யார், சோலாஸ். தென் அண்ட் இட் வாஸ் ரீப்ளேஸ் பை பல்லவாஸ். சோலா போன பிறகு அடுத்து யார் வந்தா, பல்லவா நடத்துனாங்க. புரியுதாப்பா. அடுத்தது ஏர்லி ட்ரேடர்ஸ். In the year 1053 AD, Kalinga traders, முதல்ல கலிங்கா ட்ரேடர்ஸ், மாடர்ன் ஒரிசா அதுக்கு பேர், brought red color stone decorative objects for trade and also cotton textiles to Southeast Asia. முதல்ல வந்து என்னது, நல்ல ரெட் கலர் ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க ட்ரேடுக்காக, வியாபாரத்துக்காக. அப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் ஏமா. அடுத்து யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்தாங்க, நமக்கு தெரியும். This was due to the trading activities of the various European companies. இந்தியாவில் நிறைய என்னது ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் நிறைய நம்ம நாட்டுக்கு வந்தாங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக. அப்போ யூரோப்லேருந்து நம்ம நாட்டுக்கு வர கஷ்டம் இல்லையா, நம்ம ஏஷியா அவங்க யூரோப் வர கஷ்டம். அப்போ நிறைய சீ ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த சமயம் ஏர் வழி இல்லை, வான்வழி இல்லை, ஸோ சீ ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன செய்தாங்க, டிஸ்கவரி ஆஃப் நியூ சி ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா. யூரோப்லேருந்து இந்தியா வருது கடல் வழி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. எது வழியாக வந்தாங்க, முதல்ல கேப் ஆஃப் குட் ஹோப் பை வாஸ்கோ ட காமா ஹேட் ஃபார் ரீச்சிங் ரிப்பர்கஷன்ஸ் ஃபார் த சிவிலைஸ் வேர்ல்டு. முதல்ல அதை கண்டுபிடிச்சது யார், வாஸ்கோ ட காமா. எது வழியாக வந்தார், கேப் ஆஃப் குட் ஹோப். லிஸ்பன்லேருந்து தொடங்கி அப்படியே வந்து ஆஃப்ரிக்காவில் கீழே இருக்குது என்னது கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்குது. அது வழியாக நினச்சிதாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏமா வந்து ட்ரேட் பர்பஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. ட்ரேட் பர்பஸ் அந்த கோஸ்டல் ஏரியா கூட ட்ரேட் பர்பஸ் வச்சுருந்தாங்க. தென் அடுத்து வந்து யார் வந்தா, போர்ச்சுகீஸ் வந்தாங்க இல்லையா. முதல்ல வந்தது போர்ச்சுகீஸ். அந்த படம் அது வாஸ்கோ ட காமா. தென் போர்ச்சுகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா லேண்டட் அட் Calicut on 17th May 1498. Profits of goods brought by Vasco da Gama to Portugal were 60 times cost of entire expedition to India. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு அங்கே கொண்டு போன பொருள் வந்து 60 தடவை இந்தியாவில் படையெடுத்தால் கூட அவ்வளோ திங்ஸ் கிடைக்காது, அந்த அளவு திங்ஸ் அவர் கொண்டு போனார். சரியா. இதை பார்த்தோன்னா மற்ற என்னது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஆசை வந்துச்சு. அப்போ இந்தியாவில் போனால் நல்ல ட்ரேட் நடத்தலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டச் பீப்புள் கேம் டு இந்தியா. டச் பீப்புள் இந்தியாவுக்கு வந்தாங்க. The Dutch undertook several voyages from 1596 and formed Dutch East India Company in 1602. சரியா. அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியாம்மா. அடுத்தது இதை பார்த்து அடுத்து யார் வந்தால் பாரு, குவீன் எலிசபெத்னு சொன்னாலும் நமக்கு என்னது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியாப்பா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாரு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, குவீன் எலிசபெத் இஸ் த. So on 31st December 1600, Queen Elizabeth granted charter to the East India Company and the southeastern coast, and the English established a trading center at மசூலிப்பட்டினம். முதல்ல அவங்க எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, மசூலிப்பட்டினத்தில் ஒரு ட்ரேடிங் சென்டர். இங்கே வந்திருந்தால் ட்ரேட் நடத்துறதுக்கு ஒரு தளம் வேணும் இல்லையா, இடம் வேணும் இல்லையா, மசூலிப்பட்டினத்தை தொடங்கினாங்க. அது தொடர்ந்த பிறகு டேனிஷ் பீப்புள் வந்தாங்க. The Danish formed the East India Company and arrived in India in
1616. Danish settlement were established at Tranquebar. சரியா, அவங்க ட்ரான்குபார். பிரிட்டிஷ் பீப்புள் மசூலிப்பட்டினம். சரியாப்பா, in 1620, which was the headquarters of Danish in India. அது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. தென் அதை ஃபாலோ பண்ணி இறந்தவர் ஃப்ரெஞ்ச் பீப்புள். The French factory in India was established in the year 1668 by obtaining permission from the Sultan of Golconda. அப்போ இந்தியாவில் இருந்து சுல்தான் ஒரு கோல்கண்டா சுல்தான்ட்ட பெர்மிஷன் கேட்டார். நம்ம நாட்டுக்கு வருது இல்லையா, அப்போ பெர்மிஷன் கேட்டார். நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரட்டா, ட்ரேட் பண்ணட்டா, பெர்மிஷன் கேட்டு இந்தியாவுக்கு வந்தார். In 1693, the Dutch captured Pondicherry but was handed back to the French. Then later, Pondicherry was headquarters of the French. லேட்டர் வந்து என்ன செஞ்சாங்க, பாண்டிச்சேரி தான் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறிச்சு. வந்தாங்க, பெர்மிஷன் கேட்டாங்க, இருந்தாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுக்கிட்டாங்க. சரியாப்பா. அடுத்தது குளோபலைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து அந்த உலகமயமாதல் எந்த அளவு இருந்தது பாருங்க. அது கீழே வந்து ரிஃபார்ம்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன் சில எக்கனாமிக் பாலிசி ஃபாலோ பண்ணிச்சு அண்ட் ஆல்சோ சம் ரிஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ணிச்சு. இதனால அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸ்பெக்ட் ஃபார் அ நியூ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ புதுசாக தொடங்கினா தான் அந்த இதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமே தவிர ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு திருப்பி வாங்கண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தென் ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்ட் ஃபார் பப்ளிக் செக்டார் ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிசர்வ்டு. பப்ளிக் செக்டாருக்கு இண்டஸ்ட்ரியுடைய நம்பர் வந்து குறைஞ்சிச்சு. ஃபிக்ஸேஷன் ஆஃப் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருப்பி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் குட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணினால் சப்போஸ் நம்ம ஏற்றுமதி அதாவது பண்ணால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கேட்க மாட்டாங்க. எக்ஸ்போர்ட்னால் இந்த குட்ஸ்க்கு இவ்வளவு, இந்த குட்ஸ்க்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரியாப்பா. அப்போ இது வந்து சம் ரிஃபார்ம்ஸ். அடுத்த பாரு, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் எம்என்சி. அப்போ எம்என்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். சரியாம்மா. Multinational corporation is a corporate organization which owns or control production of goods or services in at least one country. அப்போ மொத்தத்தில் ஒரு கண்ட்ரியோடைய அவ்வளவு இது கார்ப்பரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். சரியாப்பா, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இஸ் அ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் production of goods or services in at least one country. Then evolution of MNC. MNC na multinational corporation. சரியாமா. இது வந்து முதல்ல வந்து நினச்சிருந்தாங்க, the East India Company which came to India as a trading company and then it is net throughout the country to become politically dominant. நமக்கு தெரியும், முதல்ல யூரோப் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, ட்ரேடிங் பர்பஸ்க்காக வந்தாங்க. வந்துட்டு கடைசியில் நினச்சிட்டாங்க நம்மளே பாலிடிக்ஸில் நுழைஞ்சாங்க. முதல்ல ட்ரேடுக்கு மட்டும் வந்தாங்க, அப்புறம் பாலிடிக்ஸில் நுழைஞ்சி நம்மளே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச கதை. சரியா. தென் growth of MNC in India. இந்தியாவில் எம்என்சி எப்படி வளர்ந்துச்சு பாரு. A common form of MNC participation in the Indian economy is through entering into cooperation with Indian இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எல்லாருக்கூடையும் எனது ஒரு கோஆப்ரேஷன். இந்தியாவில் உள்ள எல்லா தொழிலதிபர்களுடையும் ஒரு கோஆப்ரேஷனில் இருந்து அதன் மூலம் அது வளர்ந்தது. ஏன் அடுத்து ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. அதனுடைய வளர காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. இப்போ அதனால் என்னாச்சு, எல்லா மார்க்கெட் டெரிட்டரியும் எக்ஸ்பேன்ஷன் விரிவடைய ஆரம்பித்தது. தென் மார்க்கெட்டிங் superiorities. ஸோ multinational firms of enjoys number of marketing superiority over the national firms. இது வந்து மொத்தம் எல்லாம் கோஆப்ரேஷனாக இருந்தனால அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களே வந்து நினச்சிட்டாங்க மார்க்கெட்டு வந்து என்னது வளர்ந்தவங்க வளராதவங்கள எல்லாரையும் என்னது தூக்கி உயர்த்தி அது மூலம் என்னது வளர ஆரம்பித்தது. தென் ஃபைனான்ஷியல் சுப்பீரியாரிட்டி. ஃபைனான்ஸ் லெவலில் நல்ல முன்னேற்றம் ஆனாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி. அந்த டெக்னிக்கல் லெவலையும் மாறி கொலாபரேஷனாக இருந்தனால ஒரு இன்டகிரேஷனாக இருந்தனால எல்லாருமே என்னது டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அது மூலம் வளர ஆரம்பிச்சது. தென் ப்ராடக்ட் இன்னோவேஷன். MNC have research and development engaged in a task of developing
நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சுப்பீரியர் டிசைன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதன் மூலம் என்னாச்சு, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் வளர ஆரம்பித்தது. சரியாம்மா? தென் அட்வான்டேஜஸ், அதனால் என்னென்ன லாபம் நமக்கு, ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் ஆஸ் லோவர் காஸ்ட் அண்ட் விதவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். இப்போ பொருள்கள் என்னாச்சு, அதனால் கம்மியாச்சு, குறைவாக நமக்கு கிடச்சிச்சு இல்லையா? அதேபோல் டேக்ஸ் வேரியேஷன் இல்லை. எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்ஸ் ஃபார் டேக்ஸ் வேரியேஷன். டேக்ஸில் வரிவில் வித்தியாசமாக இல்லை, எல்லாத்துக்கும் சேம். இதில் சில அட்வான்டேஜஸ் தீமைகளும் காணப்பட்டது. என்னென்ன தீமை பாரு, தேர் ஆல்சோ அ டிட்டர்மினல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்ததுனால என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் ஏற்படுத்துச்சு. புரியுதாப்பா? அது ஒரு தீமை. தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எம்என்சி into be a cost country's economy may also lead to the downfall of smaller and also local business. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வளர்ந்தாங்க, அதனால ஸ்மாலர் அண்ட் ஆல்சோ லோக்கல் பிஸ்னஸ் அழிய ஆரம்பித்தது. புரியுதாம்மா? அப்போ சில லாபங்களும் காணப்பட்டது, சில நஷ்டங்களும், சில நன்மையும் காணப்பட்டது, சில தீமையும் காணப்பட்டது. சரியாப்பா? அப்புறம் டியூனோவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாப் லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி என்னன்னு பார்த்துக்குங்க. சரியாம்மா? அடுத்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்து ஃபேர் ட்ரேட் practices and also World Trade Organization. Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farms. அப்போ அந்த ஃபேர் ட்ரேட் வரனால என்ன லாபம்னா, அது மூலம் சின்ன சின்ன தொழில்கள் வளர ஆரம்பித்தது. சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் அவங்களுடைய தொழில்கள் வளர ஆரம்பித்தது. சரியாப்பா? ஸோ டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் an active part of the world marketplace and aim to empower consumer to make purchases that support their values. இதோட சின்ன சின்ன இது வளர ஆரம்பிச்சு. The raising and also stabilizing the incomes of small scale farmers, farm workers and also artisans. Raising their stabilizing income, அவங்களுக்கு ஒரு நிலையாட்டு ஒரு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைந்தது. புரியுதாப்பா? தென் வாட் ஆர் த பெனிஃபிஷியரிஸ்? பெனிஃபிஷியரி, அது மூலம் லாபம் அடைஞ்சது யாரெல்லாம்? அது மூலம் லாபம் அடைந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, கன்சியூமர், அதாவது கன்சியூமர்னால் நம்ம எப்போ வாங்குகிறவங்க, திங்ஸ் வாங்குகிறவங்க, அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடச்சி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துச்சு, சின்ன சின்ன பொருட்கள்லாம் நமக்கு இந்த ஃபேர் ட்ரேட் கிடச்சிச்சு, நிலையான ஒரு இது இருந்தனால நமக்கு லாபம். தென் ட்ரேடு அண்ட் ஆல்சோ கம்பெனி, சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அண்ட் ஆல்சோ கம்பெனிஸ்க்கு லாபமாக இருந்து. தென் ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் பெரிய முதல்ல முடக்கண்டாம், நிறைய பணம் போடண்டாம், கொஞ்சம் பணம் போட்டு அவங்க செய்ய முடியுது. இல்லையா? தென் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ், அதோடைய கொள்கைகள் என்னெல்லாம்? கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் for economically disadvantages, advantage producers and also transparency and also accountability, creating opportunity. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, வாய்ப்பு கிடச்சிச்சு, கொஞ்சம் மணி போட்டே அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவில் அமைந்தது. அடுத்து கேட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். Gate was signed by 23 countries in 1947. முதல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஜஸ்ட் அது தொடங்கும் போது 23 countries இருந்தாங்க. சரியா? இப்போ அதுக்கு கீழே அந்த படம் பார்த்துக்க. கேட் உருகுவேல நடந்தது, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம சொன்னோம் 23, அது 1947 தொடங்கும் போது அதில் 23 இருந்தாங்க. இப்போ at present the signing of the first act of Uruguay round by member nation of GATE in April 1994 paved the way for setting up the WTO. WTO-na World Trade Organization. World Trade Organization. மேலே பிக்சர் பாருங்க, World Trade Organization ஒரு அமைப்பு. The World Trade Organization agreement came into force from January 1, 1995. சரியாப்பா? At present 164 members are there in World Trade Organization. Okay. Then objectives of World Trade Organization: to set and enforce rules of international trade. To set and also enforce rule. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா அதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணாங்க. அதுக்கு டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க, பெரிய பிரச்சனையாக வராமல். ஏன்
Then to ensure full employment and broad increase effective demand, எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன் அடுத்து ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். Intellectual property rights may be defined as information with a consumer value under TRIPனா என்னது, trade related aspects of intellectual property rights. புதிய புதிய முறைகளை யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரேடை வந்து வளர்க்கணும். அது அவங்களுடைய மெயின் எய்ம். சரியா, புதிய புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து வளர்க்கணும். இதுலேயும் வந்து இந்த சில இம்பேக்ட் இருந்துச்சு, அது விளைவுகள் காணப்பட்டது. என்னென்ன விளைவுப்பாரு, impact and challenges of globalization. A better economy introduce rapid development of capital market. ஸோ இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு எக்கனாமி, நல்ல ஒரு பொருளாதார முறை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆல்சோ இன்க்ரீஸ், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. தென் அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரியுடைய அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு நிறைய கிடச்சிச்சு, நம்ம திங்ஸ் வெளியே போக வாய்ப்பு அமைந்தது. ஏப்பா அதுலேயும் சில நெகட்டிவ் இருந்தது, தீமைகள் காணப்பட்டது. நன்மைகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், தீமை இருக்கும் இல்லையா. டூ மச் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங்ஸ் கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் அன்ஃபேர் அண்ட் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம். நிறைய மணி வந்து போகிறாண்டனால என்னாச்சு, கண்ட்ரி கூடயே வந்துடுது அன்ஃபேர் அண்ட் ஆல்சோ இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கமில் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அன்ஃபேர், தேவையற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இம்மாரல் ஒழுங்கீனமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வர காரணமாக அமைந்தது. அண்ட் ஆல்சோ அனதர் ஃபியர் இஸ் லூசிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி, அது தேசிய ஒருமைப்பாடை பாதிக்குமோ என்ற பயமும் வரவழைத்தது. சரியாப்பா. அடுத்தது வாட் ஆர் த சேலஞ்சஸ், அது என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குளோபலைசேஷன் வந்துன்னா அது வந்து என்ன செய்யும், என்விரான்மெண்ட்டை பாதிக்கும்னு சொன்னோம். அப்போ அது சரி பண்ணணும், புரியுதா. அண்ட் ஆல்சோ இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ், பணக்காரனாக ஆகிட்டே இருப்பான், பாவட்டம்னு ஆகிட்டே இருப்பான். அப்போ லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ், அதை சரி பண்ணணும். இல்லைன்னா ஒரு சில மக்கள் உச்சநிலையில் இருப்பாங்க, இன்னொரு மக்கள் எக்கனாமிக் லெவலில் பாவப்பட்டவங்களாக இருப்பாங்க, அதை சரி பண்ணணும். அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷன் லெட் டு இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் சைல்டு லேபர் அண்ட் ஆல்சோ ஸ்லேவரி. இது வந்து சைல்டு லேபர் வருவதற்கும், ஸ்லேவர்னா அடிமைத்தனம் வருவதற்கும், சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். அப்போ அதையும் அது கரெக்ட் பண்ணணும், அது மேற்கொள்ள வேண்டிய சவால். அண்ட் ஆல்சோ குளோபலைசேஷன் ஹேட் லெட் டு என்விரான்மெண்டல் டீக்ராடேஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வரும், அதையும் அது சால்வ் பண்ணணும், புரியுதாப்பா. ஸோ திஸ் ஆர் த என்னது content of the lesson. Now some questions are there at the back, some questions are there, how to fill all the one words. Okay, then afterwards I will send that in a question answers. Okay ma, have you all understood the lesson? Then read the lesson once again and fill all the one words. Okay, book பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் அவ்வளோ ஃபில்லாக இருக்கணும். சரியாம்மா, இது கொஸ்டின் ஆன்சர் அந்த டீச்சர் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூப்பா.